முடிச்சூர் சாலையில் சிஎன்ஜி நிலையம் மூடப்படும், போக்குவரத்து நெரிசலால் பரபரப்பு. தாம்பரம் முடிச்சூர் சாலையில் இரவு பகலாக சிஎன்ஜி எரிவாயு தங்கு தடையின்றி வழங்கும் நிலையத்தை மூட ஆட்டோ கார் ஓட்டுநர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தாம்பரம் முடிச்சூர் சாலையில் 24 மணி நேரம் செயல்படும் தனியார் சிஎன்ஜி நிரப்பும் நிலையம் செயல்பட்டு வருகின்றது. இதனால் ஆட்டோ கார்கள் அதிக அளவில் அங்கு வருவது வழக்கம். இதனால் அந்த வாகனங்களில் சர்வீஸ் சாலையில் வரிசையில் நின்று சிஎன்ஜி நிரப்பும் நிலையில் அந்த நிலையம் அருகே உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். இதனால் போலீசார் சிஎன்ஜி நிலையத்தை தற்காலிகமாக மூடினர். இதனால் அந்த சிஎன்ஜி நிலையத்திற்கு வரும் வாகன ஓட்டுநர்கள் ஒன்று திரண்ட நிலையில் தங்களுக்கு எந்த நிலையத்தில்தான் இரவு பகலாக சிஎன்ஜி தங்கு தடையின்றி கிடைக்கின்றது, இந்த நிலையத்தை மூடினால் பல வாகன ஓட்டிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கோஷமிட்டு சிஎன்ஜி நிலையத்தை திறக்க வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தாம்பரம் போலீசார் இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதியில் வாகன ஓட்டிகளால் இடையூறு என குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்திருந்த நிலையில் அதை சமாளிக்க முன்னாள் ராணுவத்தினரை பாதுகாவலர்களாக 15 பேர் நியமிக்கப்பட்ட நிலையிலும் சிலர் தூண்டுதலின் பேரில் சிஎன்ஜி நிலையத்தை மூட நினைப்பதாகவும், இதனால் தாம்பரம் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆட்டோ, கார் உள்ளிட்ட சிஎன்ஜி வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஓட்டுநர் தரப்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வண்டி 2 வண்டினா தடுக்கலாம். இப்போ ஃபுல்லா இருக்கு வண்டி உங்களால முடியல. அப்ப ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இங்க தேவையில்லாம அதாவது இன்னைக்கு ஒரு நிமிஷம் இங்க வந்து கேஸ் போட போறாங்க பண்ண போறீங்க. சரிங்களா? பண்ண போறீங்க. அப்ப யாருக்கு வந்து கேர் எடுக்கணும்? அப்படி கிடையாது. எனக்கு நீங்க வந்து வரீங்க, பெட்ரோல் டீசல் போட்டு போறீங்க, கேஸ் போட்டு போறீங்க, அவ்வளவுதான். எனக்கு எச்சரிக்கை இருக்கு. நடத்தணும் நட்டை கொடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் மொத்தத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஆகும். பேசுறவங்க இதெல்லாம் பேசிட்டு போயிடலாம். இங்க வச்சு வேலை பாக்குறது நீங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி பேசிருக்கா ஸ்டேஷன்ல பேச போறீங்களா? 6 மணி வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் இல்ல சொல்லுங்க. எப்படி போறாங்க? எதுக்கு இங்க நிக்க வச்சு அவங்கள இது போடுறோம் அப்ப போற நிக்க வைக்கணும் அவசியம் இருக்கு. கமிஷனர் கிட்ட பேசுறதுக்கு டைம் வச்சிருக்கீங்க. அப்ப எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியாம இல்ல 2 நாள் ஆகும். தெரியுமா தெரியாதா? இருக்கிற ப்ராப்ளம் தெரியுமா தெரியாது? எனக்கு தெரியல. அப்ப இந்த பிரச்சனை இருக்குல்ல, அவங்கள வந்து கேஸ் கிடைக்கல இவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்கல்ல. இவ்வளவு பேர் நிக்கிறவங்க வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா போகதான் போடுவாங்க. இல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு பர்மிஷன் வாங்க போட முடியாது. சொல்லிடுறேன். இப்போ காலையில நம்ம டிராபிக் போலீஸ் இருக்கும்போது ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு போயிடாங்க. நாங்க வந்து ஒரு 10 பேர் தான் சமாளிக்கலாம். நாங்க இருக்கிற ஒரு 5 பேர் 10 பேர் சமாளிக்கலாம். என்ன பண்ண இந்த பங்க் இன்னைக்கு ஒர்க் பண்ணாது. Yes,
பேசிட்டீங்க. திருப்பூர் டிரைவர் பெட்ரோல் போட முடியாது, சேர்த்து போட முடியாது சொல்லிட்டாரு. சார் 100 பேர் போறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. அவங்க போறதுன்னு சொன்னாங்க. போவாங்க அவங்க சொன்னாங்கன்னா புரியுதா? இங்க எல்லாரும் சொல்றாங்க உங்க எல்லாரும் நான் கொண்டு வந்து போராட்டம் பண்றேன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க யார் பேராவது தெரியுமா? யார் பேராவது அவர் திருப்பி வண்டியில இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.